அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆர்ஆர்பி ஜேஇ விட்டுருக்காங்க. ஆர்ஆர்பி ஜேஇ 7951 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு அஃபீஷியலா. ஸோ இப்போதான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இந்த மாதிரி எல்லா தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல நம்ம போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. ஸோ தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஏஇயோட எல்லா சிலபஸுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பாருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். ஸோ இதுதான் முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துலேயே வந்து. அதுவும் இல்லாமல் இந்த தடவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் விட்டுருக்காங்க அப்படின்றது நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பார்ப்போம். ஸோ எவ்வளோ வேகன்சி என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது 3வது நம்பர், சரிங்களா, 3வது நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, 3வது நோட்டிஃபிகேஷன். ஓகே, இது ஏதோ எரர் இருக்கு, சரி பார்த்துக்கலாம். 3வது நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், கெமிக்கல் சூப்பர்வைசர், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர். ஸோ ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ இது நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ அதே மாதிரி க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முடியுது. அதே மாதிரி தான் ஏக்கு பார்த்தீங்கன்னா 24/8 அந்த டேட்டில் முடியுது. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி மாடிஃபிகேஷன் கரெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 30ல இருந்து 8ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் மூட்ல தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச், மெட்டலர்ஜிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச். ஸோ பே பார்த்தீங்கன்னா 44,900 ரூபா இனிஷியல் பே. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 36 இருக்கும். ஸோ இந்த 17 போஸ்டிங் வந்து ஆர்ஆர்பி கோரக்பூர் அதுக்கு மட்டும் தான் போட்டுருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிபார்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து லெவல் 6 35,400 ரூபா, 18 to 36 வயசு வரைக்கும். மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,934. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. ஸோ ஜோன் வைஸா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை தயவு செய்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்பவுமே படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஆர்ஆர்பி, ஒன் அண்ட் ஒன்லி காமன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதையும் நல்லா இப்போதான் ஃபைனல் இயர் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. சரியா, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ ஏதாச்சும் அப்ளிகேஷன் கரெக்டாவோ தப்பாவோ சப்மிட் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கீழே உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா, அதை நம்ம பார்த்துக்குவோம். ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஸ்டேஜ் 1, CPT 1, CPT 2 2 இதுல இருக்கு. சரியா, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறது பாத்தீங்கன்னா 15 டைம்ஸ், அதாவது நார்மலி பி டன் த ரேட் ஆஃப் 15 டைம்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். சரிங்களா, 7,934 இதுல இருந்து 15 மடங்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. இதுல 1/3 மார்க், அதாவது 3 கொஸ்டின் தப்புனா 1 மார்க் கம்மி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஷுட் பி ஆஸ்க்டு டு கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடி வச்சு உங்களோட அக்கௌண்ட்ல இந்த டீட்டெயில்ஸோட பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மாடிஃபிகேஷன் ஃபீனா 250 ரூபா. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கொடுக்கணும். அதில் நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா 250 ரூபா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க தயவு செய்து. நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் பற்றின இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ வேற என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ்.
வேகன்சிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக வந்து கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க தயவு செய்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 18 to 33 வயசு வரைக்கும் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு ஏஜ் இது ஆஸ் பர் ஜென் அந்த நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா 18 to 36 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி ஆல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா பத்தில் தான் அவங்க பிறந்திருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years, இந்த மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடிபிடி, ஸோ எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க இங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த இடத்துல முக்கியமான கொடுத்துருக்காங்க பாருங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட மெட்ரிகுலேஷன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். அது ஏதாச்சும் மாறுச்சு அப்படின்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட். ஏதாச்சும் டேட் ஆஃப் பர்த் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 ரூபாய், சரிங்களா. 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஒன்லி டூரிங் டிடக்டிங் பேங்க் சார்ஜஸ் ஆன் அப்பியரிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சிபிஐடி நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் 400 ரூபாய் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஃபீஸை வந்து திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் என்ன வச்சிருக்காங்க, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 250 ரூபாய் ஃபீஸ், அவங்களுக்கு 250 ரூபாய் ஃபீஸ். இதையும் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Only candidate who attend first stage CPT will get a refund their examination fee as mentioned ஆகும். அதாவது CPT ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு என்னது ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். அதே மாதிரி முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கம்பல்சரியா வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்க பாருங்க இந்த இடத்துல கொடுக்கணும். ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் 400 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ரீஃபண்டு. ஸோ அப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட், பேங்க் நேமு எல்லாத்தையுமே வந்து கரெக்டா கொடுக்கணும், அப்பதான் வரும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்வேஷன் கேட்டகரி, ஸோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. வேற போஸ்டிங், ஸோ ஸ்கிரைபுக்கு கொடுத்துருக்காங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது வேற எதுலேயே ஒர்க் பண்ணீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜாக இருக்கும். CPT 1, CPT 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்னது போஸ்டிங் போடுவாங்க, சரியா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CPT என்ன பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் இருக்கும், 100 கொஸ்டின். 90 நிமிஷத்துல 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ அதோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஜென்ரல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். செகண்ட் இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் இருக்கும், அதையும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மேக்ஸ் 30 மார்க், ஜென்ரல் ரீசனிங் 25 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் சயின்ஸ் 30. ஓகேவா, மார்க்ஸ் ஃபார் ஈச் செக்ஷன். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின், சரியா. ஓகே, மினிமம் பர்சன்டேஜ் மார்க் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 40% எடுக்கணும். இது 40%, அதாவது 100க்கு நீங்க 40 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரியா. செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல். செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல், இங்கதான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலே வரும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150 கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. 150 கொடுத்துருப்பாங்க. அதுல ஜென்ரல் அவேர்னஸ் வரும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேசிக் என்வரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டி. ஸோ டெக்னிக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அதாவது நீங்க மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் அந்த மாதிரி, சரியா. அந்த இதுக்கு வந்து நீங்க 100 கொஸ்டின் இருக்கும், மிச்சம் எல்லாம் சேர்த்து 50 கொஸ்டின் இருக்கும் செகண்ட் சிபிடி டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சரியா. ஓகே, விர்ச்சுவல் கால்குலேட்டர் will be made available on the computer monitor during second stage of CPT. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடில உங்களுக்கு கால்குலேட்டர் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, இதான் டெக்னிக்கல். 3 years டிப்ளமோ முடிச்சிருந்தா நீங்க என்னது 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங். இது பாருங்க, இது ஃபுல்லா தான் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைட் இன்ஜினியரிங். இது ஃபுல்லா மெக்கானிக்கல்ல சேர்ந்து வரும். அவங்க தான் மெக்கானிக்கல் எலிஜிபிள். எலக்ட்ரிக்கல் அலைட் இன்ஜினியரிங்னா இது ரெண்டும் எலக்ட்ரிக்கலுக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்க்குனா இது ஃபுல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ். சிவில் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் 3 years டியூரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிஎம்ஏக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான். ஓவராலா உங்களுக்கு என்னது
அவ்வளவுதான். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கு, ஹவு டு அப்ளை. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து எப்படி அப்ளை பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோடதை கண்டிப்பா நீங்க கேளுங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆர்ஆர்பி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம்ல. வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ வேகன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 7951 வேகன்சி வந்து நமக்கு வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கணும், சரிங்களா. வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெக்கானிக்கல்னா சிலபஸ் ஃபார் சிவில் அலைட் இன்ஜினியரிங், அதே மாதிரி சிலபஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் அலைட் இன்ஜினியரிங், சிலபஸ் ஃபார் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளோட RLAacademy.comல ஏஇ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏஇ சிலபஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஏஇ சிலபஸை பேஸ் பண்ணி படிச்சிங்கனாலே இதில் ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிடும், சரியா. நீங்கள் 2 எக்ஸாமுமே சைமல்டேனியஸாக கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு உண்டான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல இது பண்ணுங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும் அப்படின்றதையும் தரவா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க சைடில் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இப்போ எலக்ட்ரிக்கல்னா 3 years, மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரீம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கு, தயவு செய்து பார்த்துக்கோங்க, சரிங்களா. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வரும் அப்படின்றதையும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வரும், என்னென்ன போஸ்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. வேகன்சி டேபிள்ல பாருங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி. ஸோ உங்களுக்கு ஜோனல் வைஸா என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது அகமதாபாத், இது அஜ்மீர். நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. நமக்கு வந்து என்னது, சென்னை தான் நம்ம பார்க்கணும். ஸோ சென்னையை பார்க்கணும். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா சென்னைக்கு எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து 652 போஸ்டிங், 652 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து போன தடவை விட இந்த தடவை கம்மி தான். ஸோ டோட்டலா சென்னைக்கு பாத்தீங்கன்னா 652 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. எலக்ட்ரிக்கல், ஸோ இங்க பாருங்க ஐசிஎஃப்ல ஒவ்வொன்றும் என்ன டிபார்ட்மெண்ட், சவுத்தர்ன் ரீஜியன் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம தனியாவே போட்டோ பிரிண்ட் எடுத்து இதை கட் பண்ணி உங்களுக்கு நம்ம இதுல போட்டுருவோம், சரிங்களா. 652 வேகன்சிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரியா. மெக்கானிக்கல், ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எடுக்க போறாங்க எல்லாத்தையுமே பக்காவா கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான வேகன்சிஸ் வந்து கம்மியா இருந்தாலுமே போன தடவை விட இது வந்து கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து இதுல நம்ம போஸ்டிங் அடிக்கணும் அப்படின்றத பாருங்க. தயவு செய்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ற வீடியோ வேணும்னாலும் தயவு செய்து என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்குண்டான வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.